குட் மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம், சீக்வன்ஸ் ஸ்பேஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கே பவர் என் என்னன்னு எழுதினா சீக்வன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, சீக்வன்ஸ் இன் கியூஆர்சி. இப்போ பி வந்து 1 to infinity. ஸோ ஒவ்வொரு எல்பிங்கிறது பாருங்கள், இது ஒரு சீக்வன்ஸ் இன் கேல இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு சீக்வன்ஸ் இருக்கா, அதை நம்ம அதில் ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் நம்ம சம் பண்ணிவிட்டு சரியா, ஒவ்வொரு சீக்வன்ஸை வந்து என்ன பண்ணுறோம்னா அது மாடலஸ் எடுத்து பி வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி ஒவ்வொரு இதாக நம்ம இது பண்ணுறோம். ஆக்சுவலாக இது புரியுதான்னு பாருங்கள். எல்பி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா xn x1 x2 இப்படி எக்ஸட்ரா எழுதிதான் சீக்வன்ஸ்னு அர்த்தம். சீக்வன்ஸ் இன்னா கே. இது புரியுதான் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா இந்த எலமெண்ட் இருக்கா வருங்களா, அப்போது x1க்கு மாடலஸ் வேல்யூ எடுத்து பி வேல்யூ அப்ளை பண்ணுறேன். அடுத்த எலமெண்ட் x2 இருக்கா, x2க்கு மாடலஸ் வேல்யூ எடுத்துகிட்டு பி அப்ளை பண்ணுறேன். அடுத்த எலமெண்ட்டு x3க்கு மாடலஸ் எடுத்து பி அப்ளை பண்ணுறேன். இப்போ இது என்னது ஒரு சீரீஸாக மாறும். ஓகேங்களா, சீரீஸ். ஸோ நான் நெகட்டிவ் சீரீஸாக இருக்கும். ஓகேங்களா, நான் நெகட்டிவ் சீரீஸாக இருக்கும். ஓகேங்களா, நான் நெகட்டிவ் சீரீஸாக இருக்கும். இது வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் கதை. ஓகேங்களா, இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருந்தால் இந்த சீக்வன்ஸ் இதில் ஒன் ஆஃப் த மெம்பராக வருவாங்க. ஸோ கன்வர்ஜ் ஆகணும். ஓகேங்களா, இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகணும். கன்வர்ஜ் ஆகிடுச்சுன்னா அந்த 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 சீக்வன்ஸ் வந்து நம்ம அந்த எல்பியில் வரும். ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள். ஸோ வெல் டிஃபைனாக தான் இருக்கும். ஓகேங்களா, டிபி இஸ் வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இது வழக்கம் போல் சொல்கிறதுனா இது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கன்ட்டு. ஸோ இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, அடுத்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக மின்கோவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி படி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு ட்ரூன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ வந்து ஃபார் ஈச் க்ளோஸ்ல 1 to infinity டிபி இஸ் ஏ மெட்ரிக் ஆன் எல்பின்னு வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்பிங்கிறது இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். ஓகேங்களா, ரைட். இப்போது கண்டிஷன் என்னன்னா, இப்போ பி வந்து 1க்கு மேலே தான் எடுத்துக்கிறோம், 1ஓட கம்மியாக எடுத்தால் நடக்கும்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பி வேல்யூ 0 to 1 0 to 1க்குள்ளே எடுக்கும்போது இந்த QN RNCலாம் மெட்ரிக் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா அப்போ ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போது நான் ரேண்டமாக ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறேன், 3 எலமெண்ட்ஸ் இந்த இதில் எடுத்தாச்சு. ஓகே, இது சாரி சீக்வன்ஸில் இல்லை, அப்போ எக்ஸ்னே எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸு ஒய்இ இசட்னே எடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் சீக்வன்ஸ், திஸ் எக்ஸ். சீக்வன்ஸ்னால் எழுதிக்கலாம், சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. சீக்வன்ஸ்னாலே இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் சீக்வன்ஸு, ஃபைனைட் சீக்வன்ஸுன்னு சிலவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஓகேங்களா, எக்ஸு ஒய், இது ஒய் செட். ஓகே, இது வந்து இது எக்ஸுங்கிற எலமெண்ட்டு, இது ஒய்ங்கிற எலமெண்ட், இசட்டுங்கிற எலமெண்ட். அப்போ பாருங்கள், எக்ஸுங்கிற எக்ஸுங்கிற எலமெண்ட்டை இங்கே எழுதிட்டேன்னா, ஒய் எழுதிட்டேன்னா, இப்போது அந்த டிபியோட டெஃபினிஷன் என்னது, மாடலஸ் எடுத்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி மாடலஸ் எடுத்து பி அப்ளை பண்ணணுமா, மெட்ரிக் போகணும். ரைட்டா, அதே மாதிரி இங்கே இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி மாடலஸ் எடுத்து பி கண்டுபிடிக்கணுமா. அதே மாதிரி 0 - 0 ஒவ்வொரு எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சலாமா. ஆக்சுவலாக இதுலேருந்து இதை கழிச்சிட்டு மாடலஸ் எடுத்து பவர் பி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே அடுத்த எலமெண்ட்டு கழிச்சிட்டு மாடலஸ் எடுத்து பி அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்படி எடுத்தாச்சு. அப்படி எழுதிட்டேன்னா, அப்படி எடுத்துகிட்டு அதோட பவர் வந்து என்னது 1/pன்னு எடுக்கணும். ஸோ எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ எலமெண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி மாடலஸ் எடுத்து பி வேல்யூ அப்ளை பண்ணிட்டு இப்போ ஒரு நம்பர் கிடைக்கும், அதுக்கு ஹோல் பவர் 1/pன்னு எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ இது என்ன 1 பவர் பி வந்து 1 தானே, பிங்கிறது 0 to 1, அதனால் 1. அப்போ 2 பவர் 1/pன்னு கிடச்சிருக்கு. அதுமாதிரி எக்ஸுக்கு ஒய்க்கு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஆக்சுவலாக எக்ஸுக்கு இசட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், சாரி இது மாற்றிருக்கேன், டிபி ஆஃப் எக்ஸுக்கும் இசட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். எக்ஸுக்கும் இசட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன்னா, அதே மாதிரி இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ் தான் இருக்குது, ஒய் தான் இருக்கா. ஸோ எக்ஸுக்கு ஒய் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி அந்த மெட்ரிக் உள்ளது அப்ளை பண்ணுறேன். 1 பவர் பிங்கிற 1 பவர் 1/pங்கிற 1ன்னு கிடச்சிடும். அதேமாதிரி ஒய்க்கு இசட்டுங்க அப்ளை பண்ணுறேன், 1 பவர் 1/p 1 கிடைக்கும். ஸோ அப்போ பாருங்கள், ஸோ இப்போ 1 + 1 = 2 தானே. இப்போ 2 <1 2 பவர் 1/p நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதை சைடில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ
ஸோ பி வந்து 0 to 1. ஸோ பாசிட்டிவ் நம்பர் 1 ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இன்இக்வாலிட்டி ரிவர்ஸில் வரும். இந்த 1 இங்கே வரும், இதோட ரிவர்ஸ் இதோட ரெசிப்ரோக்கல் இங்கே வரும், இதோட ரெசிப்ரோக்கல் 0 ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி இங்கே வந்துருமா. 2 பாசிட்டிவ் நம்பர் 2 வந்து இன்க்ரீசிங் இருக்கும், அதனால் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் 2 power xங்கிறது ஓகேங்களா. ஸோ அதனால் நான் 2 power ரைஸ் பண்ணுறேன். இங்கே 2 power 2 power 2 power 2 power 1 is 2, 2 power 1 by 2 power infinity is 0, infinity. Therefore 2 less than 2 power 1 by இங்கே யூஸ் பண்ணிருக்கோம் ரைட்டா. ரைட், இப்போ என்ன அர்த்தம், இப்போ எக்ஸுக்கும் இசட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். டிபி ஆஃப் எக்ஸுக்கும் இசட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை விட எனக்கு இங்கே என்னது எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிபி ஆஃப் ஒய்க்கும் இசட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை விட எனக்கு இந்த சிங்கிள் எலமெண்ட்டோட இது அதிகமாக இருக்குது, எக்ஸுக்கு இசட்டுக்கும். ஸோ அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ரைட், ஸ்ட்ரிக்டாக அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஈக்குவல் வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இருக்காது, ஸ்ட்ரிக்டாக அதிகமாக இருக்கிறதுனால டிபி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. தஃபோர் ஃபார் பி 0க்கு 1க்கு இடையில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் மெட்ரிக் கிரியேட் பண்ணாது ஓகேங்களா. ஸோ இது வந்து QN RN CN இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன். இது வந்து கோஆர்டினேட்ஸ், அது வந்து இப்போ சீக்வன்ஸ். எல்பிங்கிறது சீக்வன்ஸ் தானே, எல்பி இஸ் ஏ சீக்வன்ஸ். எல்பி எங்கேனாலும் எடுத்துக்கலாம், சாரி டிபி எடுத்துக்கணும். டிபி இஸ் நாட் மெட்ரிக் ஆன் எல்பி. எல்பி இப்படி எழுதியிருப்பாங்க, சிலவங்க இப்படி எழுதுவாங்க, எல்லாம் ஒன்று தான் ஓகே. பி மேலே போட்டாலும் கீழே போட்டாலும் ஒன்று தான். ஸோ அதே மாதிரி அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அங்கே இதோட நிப்பாட்டி இருப்பேன், இங்கே எக்ஸட்ரா 0 0 0 இங்கே இதோட நிப்பாட்டி இருப்பேன். இங்கே அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்ஸும் 0. இங்கே அதுக்கு அதே மாதிரி இங்கே எல்லா எலமெண்ட்ஸும் 0. ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் 0 பிலாங்ஸ் டு எல்பி. ஸோ தேர் ஆர் ஈவென்ச்சுவலி 0 சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஈவென்ச்சுவலி 0 சீக்வன்ஸ்னு அர்த்தம்னா ஆஃப்டர் சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் 0 ஓகேங்களா. அப்போ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னா ஈவென்ச்சுவலி கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னா ஆஃப்டர் சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஆல் த எலமெண்ட்ஸ் இந்த சீக்வன்ஸ் இஸ் 0 ஆஃப்டர் சம் ஸ்டேஜ். அப்படி இருக்கக்கூடிய சீக்வன்ஸுக்கு பேர் ஈவென்ச்சுவலி 0 சீக்வன்ஸ். அதாவது என்னென்னா சீக்வன்ஸோட டைல் பார்ட் வந்து 0 சீக்வன்ஸாக இருக்கும், அதுதான் கான்செப்ட். அதாவது சீக்வன்ஸ் எழுதுகிறோம்ல, இப்போ எழுதுகிறோம்னு சொல்லி இப்போ x1 இப்போ x1 x2 இப்படி எழுதிட்டே வரோமா. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் 0. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் ஈவென்ச்சுவலி 0 சீக்வன்ஸ் சொல்லுவோம். இது ஆக்சுவலாக இது ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க, ஹெட் பார்ட் ஆஃப் த சீக்வன்ஸ். இது டைல் பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சீக்வன்ஸோட சில ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ரிமூவ் பண்ணால் கூட அந்த சீக்வன்ஸோட கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் யாராலும் தடுக்க முடியாது ஓகேங்களா. டெயில் பார்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரைட்டா. ஹெட் பார்ட்டில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஹோல் ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது ஓகேங்களா. ஸோ அதனால தான் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸில் ஆஃப்டர் சம் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ இந்த சீக்வன்ஸோட நேச்சரை மாற்ற முடியாது. கன்வர்ஜென்ட்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும், டைவர்ஜென்ட்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டைவர்ஜென்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்லேருந்து. என் எழுத்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் தெரியலன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சம் ஏதாவது சால்வ் பண்ணுறீங்க, சப்போஸ் சம் ஏதாவது சால்வ் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, வேறு என்ன மேக்ஸில் என்ன சப்ஜெக்டாக படிக்கும்போது உங்களுக்கு தெரியலன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். 9944115385 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.